முன்னால் எதிராகி கொண்டிருக்கிறார். பாலகுமரி நீல நெருப்பெடுக்கிறார். இதை கண்டால் 6 மாசம் சைனம் போல் தெரிகிறது. இன்றைக்கிருந்து நாளைக்கு ஆண்டவா, இதெல்லாம் சகரமில்லை. கொடுத்தால் மறக்கால், இல்லை என்றால் புறப்புறங்கள் சத்தியம் செல்ல வேண்டும். ஆண்டவா, அநேக தூரமாக வந்துவிட்டோம். உண்மைதான். அதோவர் கோதகம் இருக்கிறை ஆகட்டு சிவகுலம். நடந்தாரை பொன்னருந்தானே அருகில் பார்த்தாய் கும்பல் கும்பலமாக நாட்டு வழக்கு பேச நாட்டார்கள் எல்லாம் கூட்டியிருக்கிறார். அங்கே சென்று நம் நாயை தெரிவிப்போம். முன்பதாக சென்றுவார்கள். நான் முன்பதாகவே வருகிறேன். அப்படியாகட்டும். தடுத்தாரை பொன்னரும் தானே பா நாட்டை விட்டு பெரும் காட்டு பட்சமாக பஞ்சாயத்து பண்றது எங்க பழக்கம். பஞ்சாயத்து பண்றீங்க? நம்ம பண்ணி கிடா பண்ணி பஞ்சாயத்து பண்றவங்க பஞ்சாயத்து பண்ற ஆளுங்க. இன்ன வரைக்கும் என்னடா பஞ்சாயத்து பண்றீங்க? அடடடா, நான் பாட்னாக பஞ்சாயமா. அடுத்த முண்டாட்டி ஓடி போனா அவனை கொண்டு விடுறது, ஓடுற முண்டாட்டி வீட்டுல வர்ற முண்டாட்டி பிடிக்கல விரட்டி அடிக்கிற பஞ்சாயம். சரி, அதோட பெரும் பஞ்சாயம் என்னங்க அண்ணன் தம்பி பஞ்சாயம் ஒழிச்சு. எப்படிங்க? ஆமா, ஊர்ல 2 பேர் அண்ணன் தம்பி. அண்ணனும் தம்பியும் தனித்தனியா போயிட்டாங்க. சரி, தம்பியோட ஆடு போய் அண்ணன் விட்டு தோட்டத்துல மேய்ஞ்சு முடிச்சு. ஆமா, டே கேள்றா. ஏன் சொல்றேன்னா நான் பேசியிருக்கேன், தொப்பியை காட்டாதா. இல்லண்ணா, நீ தான் அங்க பேசிட்டு இருந்தியா? சரி, என்னால ஒரு இடத்துல நிக்க முடியலடாண்ணா. ஆமா, இவன் ஆடு போய் அங்க மேய்ஞ்ச உடனே தம்பிக்காரன் அடிச்சு காலை உடிச்சு போடுறான். அது கத்திட்டே வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்த உடனே பார்த்த உடனே நம்ம தம்பி வீட்டுல அது மாதிரி பண்ணிவிட்டானே, தாயலி இதே மாதிரி பண்ணிவிட்டானே, நேரம் இருந்து அருவா உச்சை தூக்கிட்டு நேரம் வேகமா போனா வீட்டுக்கு. ஆமா, அவன் வீட்டுல வேகத்துக்கு தம்பிக்காரன் பொண்டாட்டி நிறமாச புள்ளத்தாச்சியா இருந்தது. அந்த கோவத்தை புள்ளத்தாச்சியை தூக்கி போட்டு மாங்கி கற்பத்தை கடச்சு விட்டான். 2 பேத்துக்கும் சண்டை, பெரிய சண்டை ஆயிடுச்சு. சரி, ஊர்ல நான் எதுக்கு இருக்கேன்? கும்பவா இருக்கேன் இல்ல சும்மாவா இருக்கேன்? என்ன பண்ணி விட்டேன்? அங்கிருந்து வழக்கு என்கிட்ட வருது. சரி, வந்த உடனே உன் வழக்கு என்னன்னு கேட்டேன்.
ஐயா காராளரே ஐயா நான் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கல. யாரு அண்ணன் சொல்றியா? ஆ, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆ, வாயில்லா ஜீவன் பேஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆமா அதை போய் அடிச்சு காலை ஒடிச்சு புட்டாங்க. ஐயோ. அப்படின்னா டே ஓவளுக்கு என்னடா வாடான்னு ஆ, அப்படின்னு சொன்னா நான் தான் ஆட்டை வளர்த்து உடச்சு விட்டேன். அது உண்மை. ஆளு நான் இல்லை. ம். ஒன்று நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டிருக்கணும், ஆ, இல்லாட்டி வேற ஏதாவது பேசியிருக்கணும். ஆமா இவன் அதெல்லாம் பார்க்காம ஆ, நான் உழைப்பா உழைச்சு உழைச்சு. என் பொண்டாட்டி ஏன்டா அண்ணா அழுவுற அழுவாதடா. எனக்கு தாண்டா தெரியும். விட்றா, என் பொண்டாட்டியை 10 மாசத்தை கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஆ, அந்த பொண்டாட்டி கற்பத்தை கலைக்கலாமா ஆமா அப்படின்னு சொல்லி இவன் ஆளுக. ஆ, இப்ப பச்சாதிபட்சமாக யாருக்கு எந்த தீங்கு வராம ஆ, இந்த பஞ்சாயத்து ஒழிக்க நீ எப்படி ஒழிப்ப? எப்படி நான் ஒழிச்சேன் இன்னைக்கு. எப்படிங்க எப்படி நேரா ஒழிச்சீங்க? கூட்டிக்கிட்டு போய் ஆ, 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 அண்ணனை கூப்பிட்டுட்டே நீ என்ன பண்ணிய ஏது பண்ணிய தெரியாது. ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் உன் வீட்டுல எவ்வளவு நாள் வச்சுட்டு போய் தெரியாது. ஆ, ஆட்டை காலை சரி பண்ணி கொண்டு வந்து விட்டுறான்னு. வீடுற அது வரைக்கும் சரிங்கன்னா ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அவன் போயிட்டான். போயிட்டா. உடனே தம்பி அண்ணங்காரனை கூப்பிட்டு ஆ, தேங்கி வா, வா. என் பொண்டாட்டி ஆ, 10 மாசம் நிறமாசமா இருந்தது. ஆ, அதுக்கு அடுத்து குட்டிச்சவர் ஆக்கி விட்டேன். ஆமா நீ எத்தனை நாள் இந்த பிள்ளைய கொண்டு போய் உன் வீட்டில் வச்சிருப்பியோ தெரியாது. சரி. ஆனா கொண்டு வந்து விடும்போது 10 மாசம் நிற மாசம் புள்ள தாட்சியா இருக்கணும்னு விட்டேன். எப்படி நம்ம பஞ்சாயம்? சே. ஐயா அப்படியா? சரி, அதனால இந்த வரைக்கும் அப்படி யாராவது வர்றாங்க நான் பாப்பேன். ஆமாண்ணா. ஐயா காரலரே, ஓய் வாங்க வாங்க. வணக்கம். நல்ல ஐயா காரலரே, ஓய். நான் மேத சமய ஆ. செக்கணம் திருக்கோணம் ஆர்வந்த மறிக்கொள்ளும் மாணிக்க தட்டாத்துவன் செண்புகள் ஆசாரியன் ஏய் 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 செக்கணும் திருக்கணும் முறுக்கணும் புறுக்கணும் ஒரு பேரை சொல்லியாண்ணா? செம்புகள் ஆசாரியன் என்பவன். அப்படியா? அந்த வளாட்டாளப்பட்ட புனாரி நான் ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கேன். 400 வழக்கா? ஒரு வழக்கு. சரி. அந்த வளாட்டாளப்பட்ட புன்னாடி விடத்தில் ஆ, ஒரு மரக்காலை கொடுத்தேன். ஒருத்தன் கூட நான் கொடுத்த மரக்கால் நான் கொடுத்த மரக்கால் ஐயோ, நீ ஏதோ ஒரு பேசக்கூடாது சீனு. 12,000 பொன்னாளி மரக்கால் கொடுத்தேன். சரி. ஆனால் வாங்கி வைத்து விட்டு ஆ, அதிகாலை கொத்த முத்தலுக்கிட்ட பொத்த மரக்கால் கொடுத்தார். என்னது? அதற்காக ஆ, அன்னவரை வாதாடி வம்புரைத்து வடதேசம் வில்லாங்குளம் சத்தியம் அளித்தேன். ஆ. தாங்கள் இந்த கோதாம்புலி இருக்கிற கண்டேன். என் மனம் நீங்கியது. இந்த நாயத்தை பச்சாதி வச்சா பேசி தர வேண்டும். பேசி தந்து விட்டால் அப்படி என் பக்கம் பேசினா ஒரு கைக்கு காப்பு. ஆமா நொட்டி காட்டுறா. அண்ணவர் குதிரையில் வர்றார். ஆ. நான் குறுக்கோலியாக ஓடுவிட்டேன். ஆ, ஆமா. சற்று அமர்கள். சரி. என்னைக்கு அடுத்த நான் தலையெடுத்தாலும் நேரா போய பழக்கம் இல்லை. நீ குறுக்கோலியில் போற வாய்தானே ஆமா. அப்புறம். இப்ப மட்டும் புதுசா நேரா போறோன்னு எப்படி போவேன்? அதானே. சரி. ஹலோ. காராளர்களே காராளர்களே வருக வழிகள் பொன்னர் அகரிக்க சங்கர் சங்கரை பத்தி என்ன சொன்ன? எதற்கு இறங்கணும்? நான் யார் தெரியுமா? கமல்டாரையா காராள வம்சத்தில் பிறந்த பொன்னர். அதற்காக நான் எதற்காக இறங்க வேண்டும்? ஒருவன் கண்டால் ஒரு வார்த்தை, ஒருவனை காணாவிட்டால் ஒரு வார்த்தை. பொன்னர் அகதிக்காரவய சங்கர் பேடி என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறாய். எதற்காக பேசிக் கொண்டிருந்தாய்? எதற்காக பேசுறேன் தானே? நீ ஒரு மன்னன் தானே? ஆமா. மேநாட்டுல இருந்து நாங்க வந்திருக்கோம். சரி. அப்படினால ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வளநாடு அங்கே பிறந்த நீ ஆசாரி சொத்துக்கு அமர்பட்டு அவர் வாங்கி வைத்த தங்க மரக்காயை வாங்கி வைத்துக் கொண்டு கொட்டமுத்தளக்கிற பொத்த மரக்காயை கொடுத்து நீர் இல்லாம ஒரு நல்லவனா? காரர்களே மரக்கலை கொடுத்தவன் செம்பகுல ஆசாரி. ஆமா. வாங்கினவன் கவிடறியாத பொன்னர். அதற்காக ஒருவனை கண்டால் ஒரு வார்த்தை, ஒருவனை காணாவிட்டால் ஒரு வார்த்தை, அகதியான வார்த்தை சொன்ன காரணத்தினால் ஒரு உங்களுடைய தலையில் பொய் வழக்கு பேசினால் தலையில் ஆலாமரம் முறித்து விழுகும்.
அகதி என்று வார்த்தை சொல்ல பொன்னரை அலமரம் முருகே வலலுக. அகடி என்று பார்த்து ஆலமரம் முருகே அலமரம் முருகே வலலுக. அலமரம் முருகே வலலுக. அலமரம் முருகே வலலுக. செப்பகலாம் புறப்படு போகலாம். ஆண்டவா, இவ்வளவு நேரமாக நான் கூப்பிட்டேன், உங்களுக்கு செய்யணும். சரி இப்போ நீங்க கூப்பிடுற எனக்கு செய்ய நான் வர முடியாது. செப்பகலாம். இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டேன், சரி ஆனா செய்யணும். சரி இப்போ நீங்க கூப்பிடுற எனக்கு செய்ய நான் வர முடியாது. செப்பகலாம். இது சைனம் அல்ல. அகதியான வார்த்தை சொன்ன காரணத்தினால் ஆலாமரம் முறிந்து அவர் மேல் உழுந்திருக்கிறது. பிறப்பிடு ஆண்டவா, அத்தனை சவனங்கள் பறக்கும் பட்சிகள், வாயில்லாத சீவன்கள், அவரை பார்த்தால் நம்மளை போன்ற மனிதர்கள். இந்த சவனத்தோடு சத்தியம் சென்றால் சத்தியமே பொய்யாகிவிடும். எடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். வருகின்ற வரியில் கண்ட சைனமெல்லாம் உயிரோடு ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சைனமானது உயிர் போய்விட்டால் சத்தியங்கள் பொய்யாகி விடுமா? அப்படி என்றால் கபடாரிய பொன்னரும் தாண்டி செப்பகலாம். காரணங்களை அப்பா ஒருவனை கண்டால் ஒரு வார்த்தை, ஒருவனை காணாவிட்டால் பொய் வழக்கு பேசினால் ஆலாமரம் முறிந்து தாங்கிக் கொண்டிருந்தா அல்லவா? இல்லே, இதற்கு பிறகாவது இயல்பான வார்த்தை சொல்லாமல் பிழைத்துக் கொள்ளுங்கள். சென்று வாருங்கள். இவன் பாடுற பூயா சும்மா புலம்பிட்டு தெரியுறேன். எப்படி வாழை ஏதாவது ஆலமரம் ஏன் விழுந்தது? ஒரு வாதம் அதுல தொத்தி இருந்தது. என் மகனும் உன் மகளை ஆட்டுக்கு கடா வெட்ட வரும்போது, தலை வெட்ட வரும்போது அந்த நேரம் பார்த்து நம்மளும் ஒரு விதத்தை சொன்னது. ஆனா போப்பா, நாங்க எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். பச்சாதிபட்சமா வழக்கு பற்றி எங்க பழக்கம். காரணங்களை பொருளர் அகதியான வார்த்தை சொன்னதனால் சட்டி தலை முட்டி வயிறு மொண்டி மொடம் கூணு குருடு சப்பானியாக போவார். இதாவது ஏற்றிக்கொள்வாய். மதுக்கரைக்கு மேல்வார்கள் இருந்தால் பதனமாக இருப்பீர். மதுக்கரைக்கு கீழ்வார்கள் இருந்தால் உங்களுடைய குடும்பம் அருகே போய்விடும். சென்று வாருங்கள். ஐயோ ஐயோ, பேசாம வேலையை பார்த்துருந்துருக்கலாம். இப்ப ஒரு வேலையும் பார்க்க விடாம பண்ணி விட்டாங்க. சட்டி வேலையும் அந்த வேலையும் பின்னாடி தள்ளிக்கிச்சு, முன்னாடி நிமிந்துக்குச்சு. இந்த பய பேச்ச கேட்டு நான் இப்படியா அவனு ஐயா கைய போச்சு காலு போச்சு இந்த ஆதாரி பேச்ச கேட்டு கைய போச்சு காலு போச்சு ஹலோ 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 இதாயத்துங்க 3 4 ஹலோ 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 காரால வெள்ளாக்குள்ள நேரா தெரியுது பார் பாராய் சபகுல கரள வெள்ள குள நேரா தெரியுது
செப்பகுலம் ஆண்டவா கரையில் அருகில் வந்து விட்டோம். இந்த காரால வெள்ளாகுளத்தில் அருகில் வந்து நிறைய சொல்லி தருகிறேன். அப்பாவது ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவா வளநாட்டை விட்டு புறப்படும்போது என்ன தெரிவித்தாய்? செம்புகுளம் எங்கு அழைத்தர் வரை தெரிவித்தல்லவா? இந்த காராலில் கட்டப்பட்ட வெள்ளா குளக்கடவுடன் செம்புகுளம் குமிழில் சத்தியம் செய்தாலும் ஒன்றுதான். இந்த வெள்ளம் குளத்து கடவு நின்று ஆகாயவாணி பூமாவி சாட்சியாகும், உன்னுடைய மாதாபிதா சாட்சியாகும், சுருளி 33 தேவாதேவி சாட்சியாகும். இதுதான் உன்னோட மரக்கள் தெரிவித்தல்மன்னா இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாங்கள் வரலாற்றில் தெரிவித்த பிரகாரம் 16 குமிழில் நடுக்குமிழில் வெங்கக்கல் குமிழில் உக்குமிழில் பிறகு வந்தால் மரக்கல் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆகட்டும் செப்பகுலம், நான் ஏறி வந்த அசவமானது ஆலா மரத்தில் அருகில் கட்டி வைத்திருக்கிறேன். அசவத்தை ஒரு கண்ணாலையும் என் சத்தியத்தை ஒரு கண்ணாலையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹலோ தலத்தே மனமுருகி பொன்னார் அன்னையில் என்னையும் செய்ய போறேன். மனமுருகி பொன்னார் அன்னையில் என்னையும் செய்ய போறேன். தாமாராஜ தள்ளி நைத்து நானே அன்னையில் சத்தியம் செய்ய போறேன். ஹலோ கொண்டோடைய தந்தாயத்தில் கொண்டார் இருந்ததொரு நிறமிதோ. எந்த தண்ணீரிலே பொன்னார் அச்சமம் சத்தியம் செய்ய போறேன். குதிரை எந்த தண்ணீரிலே பொன்னார் அச்சமம் சத்தியம் செய்ய போறேன். தந்தாயத்தில் கொண்டார் தங்கியிருந்ததோ. மைக் மேல அவருக்கும் கேட்கல. ஹலோ ஹலோ தாமாரயத்தனை இணைந்து பொன்னார் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன். மாதாவை தானே இணைந்து பொன்னார் தண்ணியிட்டு சத்தியம் செய்ய போறேன். தோ, என்ன அங்க பாரு கட்டை வெட்டுறாங்க. கட்ட உனக்காத்த அந்த கட்டை யாருக்கு? யாருக்கு உனக்கு? எனக்கு கட்டையெல்லாம் தேவையில்லை. ஆ. 2 சைக்கிள் இருந்தா போதும். அச்சா பேப்பர் தானே போதும். இதான் ஒருவேளை ஆ. அன்னொரு வீட்டில் சின்னஞ்சிறு குழுவில் பால் குடி சொல்கிறேன். அன்னொரு அழைத்து விட்டு அதிவேகமாக செல்ல வேண்டும். ஆமா சாய் பிரியாண்டவா ஏன் சத்து இல்ல அதுக்கு மேலயா? வா வா சாய் பிரியாண்டவா 4 தட்டு. ஆமா யாது கங்கை 3 முறை கடைசி முறையாக இதாக சாமி பெரியாண்டவா செப்பகுலம், ஆ, சத்தியத்தை பார்த்தாயா பார்க்கவில்லையா? சத்தியம் செய்து விட்டீர்களா? செய்து விட்டேன். செய்திருக்கலாம். ஆண்டவா தாங்கள் காலால சொல்கின்ற வேலை இந்த கம்மாளன் தலையால் கேட்டாலும்னா ஆல விருட்சத்தில் கட்டி வைத்தது புறவை அந்த ஓடிவிட்டு காரணத்தால் புறத்தவர் சத்தியத்தை பார்க்கவில்லை என்றவா பார்க்கவில்லை. செப்பகுலம், ஆ, ஏறி வந்த அசவமானது உன்னை கண்டு அதிக தூரம் சென்று விட்டது. சத்தியத்தை பார்க்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? உண்மைதான். அப்படி என்றால் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? ஓடுகின்ற தண்ணீரில் பிறகு உங்களுக்குள் ஏற்று வர வேண்டும். சொன்ன சொல் தவறாமல் 3ஆம் சத்தியமாக இந்த தெய்வத்தின் சாட்சியாக கடைசி முறை மறக்கல் என்று சத்தியம் ஏற்றுக் கொள்கிறேன். அப்படி என்றால் என் சத்தியத்தை பார்க்க வேண்டாம், பார்க்கல. அசவத்தை பார்க்க வேண்டாம்,
ஏய் ஏய் நம்ம ஏய் இவ்வளவு நேரம் நிதானமா உட்காந்துருந்தீங்க. இதுக்கு மேல உட்கார முடிஞ்சா உட்காருங்க. உட்கார முடியலன்னு வச்சுக்க போங்க, இல்ல உள்ள வாங்க. வாசிப்பா நீ திங்கிறதுக்கெல்லாம் வாசி. ஏங்க நான் இப்பதானே பாடுறதுக்கு ஆரம்பித்தேன். அந்த தலையூருக்கு அலிமலைகள் பொன்னரையும் கற்பனைகள் செய்ய வேணும் ஒரு பனையாக. அந்த தலைமுறை காலிமலைகள் என் பங்கு எனக்கு கொடுத்துருங்க அப்படி. அம்மா ஆமா, நாங்களாம் யாரு? யாரு? மேலாட்டு காலிப்படைகள். காலிமலைகள் எதற்காக இங்கு வர வேண்டும்? என்னத்துக்கு வந்தீங்க? அன்னமார் பொன்னர் சங்கரி பிரிக்க வேண்டும். ஆமா, நெல்லி வளநாடு நேர் சேர்ந்து கோனாடு செல்ல வேண்டும். ஆமா, அங்கே இருக்கக்கூடிய பொன்னரையும் சங்கரையும் பிரிக்க வேண்டும். அவருடைய தங்கை அருக்காணி நல்ல நகத்தை உயிக்க வேண்டும், அழைக்க வேண்டும். அவர்களை பிரிக்கபடி இவர்களை பிரிக்க வேண்டும். அப்படி முடித்தால் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு சலங்க ஹலோ 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 ரூபாய்க்கு 2 கிலோ. ஹலோ நாடுதல் கொடுத்த போது நாடுதல் கொடுத்த போது நகர் சோதனை பார்ப்போம் என்று பட்டயம் பாரிகாவல் பாங்குடன் செய்யவேதான் தாடிகள் ஏத்த போது பட்டய பாரிகாவல் பட்டயம் பாரிகாவல் பாங்குடன் செய்ய வேதான் திட்டமாய் வீரவாக சேலம் கொண்டிருக்கின்றன. மேங்கவல் பார்த்து வரேன் வையாமலை மேங்கவல் பார்த்து வரேன் மேங்கவல் பார்த்து வரேன் வையாமலை மேங்கவல் பார்த்து வரேன் அந்த நெல்லி வளநாடு நேர் சேர்ந்த கோணாடு நாடு கோணாடு அழகு புள்ளி வளநாட்டில் அங்க மேங்கவல் பார்த்து வரேன் வையாமலை மேங்கவல் பார்த்து வரேன் இதோ வையமலை அருகாமையில் கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக கூடிக் கொண்டிருக்கின்றார்கள். அருகில் சென்று யார் என்று பார்த்து வருகிறேன். நெல்லிவாலா நாட்டை விட்டு வீரபோகன நான் தான் நேர்மையோட வழி நடந்தேன் வீரபோகன அந்த நெல்லிவாலா நாட்டை விட்டு வீரபோகனும் நான் தான் நேர்மையோட வழி நடந்தேன் வீரபோகன வீரவாக
ஐயா ஐயா நாட்டார்களே, யார் நீ? நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? ஹே, நாங்க மென்னல்லி வளரக்கூடிய அதான் மேலாட்டை சேர்ந்தவர்கள். ஆமா, இவன் தான் என்னோட போர்பட தளபதி. மேலாட்டிலிருந்து இங்கு பொன்னர் சங்கரை பிரிக்க வேண்டும், தங்காலை தூக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கோம். அப்படியே பைக் அங்க இருக்கு. பைக் இங்க இருக்கு. அங்க இருக்க பைக். இது பழைய மைக்கு குண்டு மைக்கு என்ன அந்த பைக்கை தான் பேசாது இப்போதைக்கு. ஐயா வால்யூம் ரொம்ப தாங்கள் எந்த ஊர் என்று கேட்கின்றீர்களா? ஆமா, இதோ கூறுகின்றேன் பாருங்கள் ஆண்டவா. எடுத்து நெல்லி வளநாடையா வளநாடையா, நான் தான் நேர் சேர்ந்த கோனாடையா கோனாடையா. நெல்லி வளநாடையா நாடாடையா, அந்த கோடாடையா கோடாடையா. ஐயா பொன்னி வளநாடையா வளநாடையா, நான் தான் புகழ்பெற்ற நன்னாடையா நன்னாடையா. நாங்கள் பொன்னி வளநாடையா வளநாடையா, புகழ்பெற்ற நன்னாடையா நன்னாடையா. ஐயா ஆனாடு கோனாடையா கோனாடையா, நான் தான் அழகு பொன்னி வளநாடையா வளநாடையா. நாங்கள் ஆளாளி கோடாடையா கோடாடையா, அழகு பொன்னி வளநாடையா வளநாடையா. ஐயா நாலுதலை வாசலுக்கு வாசலுக்கு, நான் தான் நன்றாக காவல் செய்யும் வீரமாக. நங்குதல வாசாலிக்கு வாசாலிக்கு, நாடக காமத்தைவே தீராவாகே. ஐயா ஐயா நாட்டார்களே, ஐயா நாலுதலை வாசலுக்கு நன்றாக காவல் செய்யும் வையமலை சாம்பகன். உன்னை தந்தா தேடிட்டு இருந்தேன். ஏ உன்னை தானே ஏய் அங்கிட்டு போயிடுறா. என்ன தைரியம்? நான் எவ்வளவு கோபத்துல வேட்டி போறது தெரியாம தூக்கிட்டு இருக்கேன். ஐயா நீ என்ன பண்ற? உன்